ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம டெய்லியும் நம்ம இந்த கிளைம் டெய்லி இதெல்லாம் கொடுங்க. இது நான் 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் இது கொடுங்க ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அப்படி சொல்லுது. கிளைம் கொடுங்க, அதுக்கப்புறம் ஆல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மைனிங் ஸ்டார்ட் கொடுக்கணும். சரியா? இது நான் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் ஒரு முக்கியமான அப்டேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் பாருங்கள், 3 lakhsக்கு மேலே வந்தாச்சு. 3,20,000 கிராஸ் ஆகிடுச்சு. ஃபாஸ்ட் கம்யூனிட்டி ஃப்ரீ தான். ஸோ நிறையா டீமை மட்டும் டெவலப் பண்ணுங்கள். லைவ் காயின் நேற்று 31 லட்சத்தில் இருந்தது 32 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ 35 lakhs காயின் வந்து கிராஸ் பண்ணும்போது 35 to 40. இதை பாருங்கள், 35 to 40 இங்கே வந்து வரும்போது $10 ஆகும். சரியா? இப்போ வந்து 30 to 35 lakhs போயிட்டுருக்கு. ஸோ இதுதான். ஓகேவா? அடுத்தது 40 to 45 lakhs வரும்போது உங்களுக்கு $20 ஆகும். $40 ஆகும்போது இங்கே நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணிக்கலாம். பை அண்ட் செல்லுன்னு இருக்குது பாருங்கள். இந்த இதில் நீங்கள் வந்துட்டு பை அண்ட் செல் வந்து கமிங் சூன் $50 வரும்போது $40 வரும்போது பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அப்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P2P ட்ரான்ஸ்ஃபர். இதில் வந்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. இப்போ வந்து ஒரு P2P ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து மாற்றிக்கிறது, நம்மளுக்குள்ளே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது. அது எப்படின்னா, நம்ம ட்ரஸ்ட் வாலெட்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் தெரியும். இது மாதிரி QR கோடு இருக்கும், வேலெட் அட்ரஸ் இருக்கும், காப்பி இருக்கும். நம்ம காப்பி பண்ணுவோம் இல்லையா? ஸோ காப்பி கொடுத்துட்டு, இப்போ இந்த வேலெட்டுக்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னா, இது ஃபேமிலி அக்கௌண்ட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, P2P ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் அண்ட் சென்ட் இதில் வந்து இப்படி இருக்கு பாருங்கள், பிக்ஸ் காயினு மேலே இருக்கிறது. இங்கே வந்து பேஸ்ட் கேட்கும் அட்ரஸ். இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணணும். நாங்கள் காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணி மினிமம் வந்து 0.3 பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. மினிமம் 0.3 பிக்ஸு. ஓகேவா? ஸோ நான் இங்கே அதே மாதிரி 0.3 அனுப்புகிறேன். இப்படி நம்ம அனுப்பும்போது வித்ரா அப்படின்னு கொடுத்தா அது அங்கே போகும். ட்ரான்சாக்ஷன் பின் இஸ் செக்யூர்டு ஃபார் P2P ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது நம்ம செட் பின் கேட்குது. ஸோ செக்யூரிட்டி பின் இன் செக்யூரிட்டி செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம பண்ண வேண்டியிருக்குது. ஆக்சுவலி இந்த செட்டிங்ஸ்க்கு செக்யூரிட்டி செட்டிங்ஸ்க்கு போயிட்டு இங்கே வந்து ட்ரான்சாக்ஷன் பின் இதில் வந்து கரண்ட் பாஸ்வேர்ட் கொடுங்க. இப்போ நம்ம வந்து இது லாகின் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு விருப்பமான நம்பரை நீங்கள் இதில் போட்டுக்கலாம். சரியா? 4 டிஜிட், அதாவது ஏடிஎம் கார்டு பின்னு செட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 4 நம்பர் நீங்கள் இதில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு செட் பின் கொடுங்க. ஓகே ஆகிடும். ஸோ 4 பின் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். P2P ட்ரான்ஸ்ஃபர் ஓப்பன் சென்டு. இதில் வந்து அதை பேஸ்ட் பண்ணோமா, கான்ட்ராக்ட் அட்ரஸ், வேலெட் அட்ரஸ் யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுக்கு நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அவங்களுடைய வேலெட் அட்ரஸ். ஓகே கொடுத்துட்டு அமௌண்ட்டு $0.3 கொடுக்கலாம். இப்போ கேட்குது பாருங்கள், என்டர் யுவர் 4 டிஜிட் பின்னு கேட்குது. கொடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு வந்துருச்சு. ஓகேவா?
இப்போ இந்த காப்பி ஹேஷ் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லா வேலெட் அட்ரஸ்லேயும் ட்ரஸ்ட் வேலெட்லேயோ எதுலேயுமே நீங்கள் நம்ம சென்ட் பண்ணதுக்கு ஒரு ஹேஷ் வரும். அதே மாதிரி இதை வந்து நம்ம காப்பி ஹேஷ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்குள்ளே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. மற்ற இப்போ நம்ம வந்து நம்ம கேம்ஸ் சைட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஹேஷை வந்து அங்கே பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரியா, அது கேட்கும். ஸோ இந்த காப்பி ஹேஷும் இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ. சரியா, ஸோ இதுதான் இப்போ உள்ள அப்டேட்டு. இதை கற்றுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், பிக்சென்ட் வந்திருக்கா. இதே மாதிரி நான் அந்த ஐடியை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அது வந்திருக்கும். P2P ட்ரான்ஸ்ஃபர் அதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரிசீவ்டு 0.3. ஸோ இந்த மாதிரி நமக்குள்ளே இதை சென்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் இனி ஃப்யூச்சரில் உங்களுக்கு பை அண்ட் செல் இங்கேயே வரும். அப்போ நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேல் பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து ஃப்ரீயாக கிடச்சது தான். நல்ல ப்ரைஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேல் பண்ணிடாதீங்க. மேபி இது ஒரு $2000 போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.3 crore to 1.5 crore காயின் சர்க்குலேஷன் போகும்போது இந்த ப்ரைஸில் இருக்கும். இது ஒன்லி நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. சரிங்களா, ஒரு 1 minute வந்து நீங்கள் எவ்வளோ பேர் இப்போ வந்து பாருங்கள், 3,20,676 இவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அதாவது கம்யூனிட்டி வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து சர்க்குலேஷன் 30 to 35 lakh சர்க்குலேஷனில் இருக்கும். அடுத்தது 35 lakh காயின் சர்க்குலேஷன் தாண்டிடுச்சுன்னா $10. சரிங்களா, ஸோ இது நமக்குள்ளேயே வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு. அடுத்தது எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வர்றதுக்கு டைம் எடுக்கும் எப்படியும். அப்போ வந்து இதனுடைய ப்ரைஸ் ஜாஸ்தி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நான் வந்துட்டு ரெண்டு பேர் ஆட் ஆகியிருக்காங்க இல்லையா, 6, 7, 8. இப்படி செகண்ட் பை செகண்ட் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ தான், இப்போதைக்கு ஃப்ரீ. ஸோ இதில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிறது, அதாவது ஃப்யூச்சரில் நிறையா காயின் ப்ரைஸ் போகும்போது நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம். ஸோ எல்லாத்தையும் உடனே வந்து சேல் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.